ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் இருக்கக்கூடிய முதல் பாடம் கவிதையியல் அப்படின்னு ஒரு பாடத்திலிருந்து 5 தலைப்புகளில் கொடுத்துருந்தாங்க. அந்த 5 தலைப்புகளுமே பார்த்தாச்சு. செவ்வியல் இலக்கியம், அற இலக்கியம், காப்பியங்கள், சமய இலக்கியம், சிற்றிலக்கியங்கள். ஸோ இந்த 5 டாப்பிக்லையுமே பார்த்தாச்சு. அடுத்ததாக கடைசியாக அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்க. வாங்க பார்க்கலாம். சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட், சரியான தொடரை கண்டறிக. அதில் சரியானது என்ன அப்படின்னா, கவிதையில் உரிபொருள் இன்றியமையாதது. கவிதையில் உரிபொருள் இன்றியமையாதது, அதுதான் சரியான விடை. ரெண்டாவதா, இலக்கிய உருவாக்கத்தை இதன் வழியாக அரிஸ்டாட்டில் விளக்குகிறார். ஒரு இலக்கிய உருவாக்கத்தை விளக்கியவர் அரிஸ்டாட்டில். அவர் எதன் வழியாக விளக்குகிறார் அப்படின்னா, நாடகத்தின் வழியாக விளக்குகிறார். சரியான கூற்றை காண்க. படைப்பாளன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை. இந்த கேள்விதான் அப்படியே இந்த குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. பேசுபவர் எதிர் வினையாற்றுபவருக்கான உரையாடல் வடிவம் நாடகம். படைப்பாளரே அனைத்து பாத்திரங்களையும் இயங்க செய்யும் வடிவம் கதை. படைப்பாளன் தன் கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி எழுதும் வடிவம் கட்டுரை. அனைத்துமே சரி, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. படைப்பாளன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்துவது கவிதை. பேசுபவர் எதிர் வினையாற்றுபவருக்கான உரையாடல் வடிவம்னா நாடகம். படைப்பாளரே அனைத்து பாத்திரங்களையும் இயங்க செய்யும் வடிவம் கதை. படைப்பாளன் தன் கருத்துக்களை முன்னிலைப்படுத்தும் வடிவம்னா கட்டுரை. தமிழின் செவ்வியல் தன்மைக்கு சான்றாக விளங்குபவை என்ன அப்படின்னா, சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்களே தமிழின் செவ்வியல் தன்மைக்கு சான்றாக விளங்குகிறது. அடுத்தது, பழந்தமிழர் அவங்களுடைய இல்லற வாழ்வு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, திருமணத்திற்கு முந்தைய காதல் வாழ்வை கள ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணத்திற்கு பிந்தைய வாழ்வை கற்பொழுக்கம்னு சொல்லுவாங்க. 2, 3 சரியானது. திருமணத்திற்கு முந்தைய காதல் வாழ்வு கள ஒழுக்கம், திருமணத்திற்கு பிந்தைய இல்லற வாழ்வு கற்பொழுக்கம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளுள் சரியான கூற்றுகளை கண்டறிக. அனைத்துமே சரிதான். மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்க முறைகளின் தொகுதியே அறம். சான்றோர் விளக்கியென ஒழித்தல் அறம். தீமையை நீக்குவது அல்லது அறுப்பது அறம். சான்றோர் விதித்தன செய்தல் அறம். அப்போ அறம் அப்படின்னா அரு கூட்டல் அம் சொல்லிட்டு பிரிப்போம். அந்த அறம் அப்படின்றதுக்கான ஒரு சில டெஃபினேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே அனைத்துமே சரி. மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்க முறைகளின் தொகுப்பு தான் அறம். சான்றோர் விளக்கியனதை ஒழிக்கிறது தான் அறம். தீமையை நீக்கிறது அல்லது அறுப்பது தான் அறம். சான்றோர் விதித்ததை செய்தல் தான் அறம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அனைத்துமே சரி. உவகை என்ற மெய்ப்பாடு தோன்றுவதற்குரிய களமாக தொல்காப்பியர் எதை கூறுகிறார் அப்படின்னா, விளையாட்டு. உவகை என்னும் மெய்ப்பாடு தோன்றுவதற்குரிய களமாக தொல்காப்பியர் கூறுவது விளையாட்டு. எண்வகை மெய்ப்பாடுகளை பற்றி சொல்றவரும் தொல்காப்பியர் தான். தன் மன்னன் மறைவிற்காக குடிமக்கள் வருந்தி பாடுவதாக அமைந்த துறை என்ன அப்படின்னா, கையறு நிலை. தன் மன்னன் மறைவிற்காக குடிமக்கள் வருந்தி பாடுவதாக அமைந்த துறை கையறு நிலை. பாணன் சூனான் பாடினி அணியான்னு சொல்லிட்டுலாம் ஒரு பாடல் வரும் இல்லையா புறநானூர்ல, அதுதான். அடுத்து, தாமிருந்த கோடு குறைத்து விடல். இப்பழமொழியின் பொருள் என்ன அப்படின்னா, தான் தங்கியிருக்கும் கிளையை வெட்டி தானும் வீழ்ந்து உயிர்விடல். அந்த ஒரு படம் கொடுத்துருப்பாங்கல்ல, தான் உட்கார்ந்துருக்கிற கிளையை தானே வெற்ற மாதிரி, அதான் தாமிருந்த கோடு குறைத்து விடல். அப்படின்னா தான் தங்கியிருந்தும் கிளையை வெட்டி தானும் வீழ்ந்து உயிர் விடல். அடுத்ததா, பொருந்தாத இணையை கண்டறிக. இன்னா நாற்பது கபிலர் 40 நூல்களை கொண்டிருக்கும். இனியவை நாற்பது பூதஞ்சேந்தனார், அது 40 நூல்களை கொண்டிருக்கும். ஆசாரக்கோவை 100 பாடல்களை கொண்டிருக்கும். பெருவாயின் முள்ளியார் சரியாதது தான். நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. சிறுபஞ்ச மூலம் எத்தனை 97 பாடல்களை கொண்டிருக்கும். அது காரியாசன் அவர் தான். அடுத்ததா, கூற்று. குடிமக்கள் காப்பியம் என்ற சிலப்பதிகாரம் அழைக்கப்படுகிறது. குடிமக்கள் ஆட்சியை காப்பியம் வரையறுத்துகிறது. அப்படின்னா குடிமக்களோட ஆட்சியை பற்றியா சொல்லும்? இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி தான் சொல்லும். அங்கே கண்ணகி தான் அந்த காப்பிய தலைவி. அப்போது கூற்று காரணம், கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகவும் இல்லை. கூற்று மட்டும்தான் சரியானது. குடிமக்கள் காப்பியம் என்னதான் அழைக்கப்படும். அடுத்து, 12 திருமுறைகளை எத்தனை நாயன்மார்கள் பாடியுள்ளனர் அப்படின்னா 27 பேர். 12 திருமுறைகளை 27 பேர் பாடியிருக்காங்க. பொறுத்துக. சம்பந்தர் என்ன நெறி அப்படின்னா, சாரி இதை நான் ஹைலைட் பண்ணலை. சம்பந்தர் என்ன நெறி அப்படின்னா, அவர் ஒரு பிள்ளைமை நெறி. சம்பந்தர் பிள்ளைமை நெறி. குலசேகர ஆழ்வார் அப்படின்றவர் அடிமை நெறி. குலசேகர ஆழ்வார் அடிமை நெறி. 2 தான் சரியானது. ஆப்ஷன் 2 அதுதான் சரியானது. சுந்தரர் அப்படின்றவர் தோலைமை நெறி. சுந்தரர் தோலைமை நெறி. திருமங்கை ஆழ்வார்
நாயகன் நாயகி நெறி, சம்பந்தர் பிள்ளைமை நெறி, குலசேகர ஆழ்வார் அடிமை நெறி, சுந்தரர் தோலைமை நெறி, திருமங்கையாழ்வார் நாயகன் நாயகி நெறி. சொற்றொடர் நிலை அப்படின்னா அந்தாதி. சொற்றொடர் நிலை அப்படின்னு அழைக்கப்படுறது அந்தாதி. திருக்காவலூர் கலம்பகத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா வீரமா முனிவர். திருக்காவலூர் கலம்பகம் வீரமா முனிவர். இந்த புக் பேக்ல இருக்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது. சிறப்பு தமிழ்ல இந்த புக் பேக்ல இருந்து நேரடியாக கேள்விகள் அப்படியே எக்ஸாமுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம உள்ளக்க பாடங்களை படித்தாகணும். ஆனால் அதை படிக்கிறோமோ இல்லையோ, டைம் இருக்கோ இல்லையோ, ஆனால் புக் பேக்கை எல்லா பாடத்துலையும் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அடுத்ததான் 2வது பாடத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ.